Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இந்த கணேஷ் சதுர்த்திக்கு ரொம்பவே பஞ்சு போல நல்ல சாஃப்ட்டான கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா சூப்பரா வந்து பண்ணி முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. உள்ள வைக்கக்கூடிய பூர்ணம் பாத்தீங்க அப்படினா நம்ம பாசி பருப்பு எதுவும் பயன்படுத்தாம தேங்காய் நிலக்கடலை வச்சு பண்ணிருக்கோம். சோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா 1.5 கப் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு எடுத்துக்கணும். இது வந்து நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய அரிசி மாவு தான். எந்த பிராண்டா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வீட்ல இடிச்ச மாவா இருந்துச்சு அப்படினா அது கூட நீங்க எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்க பட்டர் இருந்துச்சு அப்படினா பட்டர் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து ஃபர்ஸ்ட் ஜென்டிலா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த உப்பு அப்புறமா நெய் எல்லாமே மாவோட எல்லா பக்கமும் நல்லா படணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு சூடான தண்ணி நல்லா கொதிக்க சூடாக இருக்கணும். சரியா 1.5 கப் அளவுக்கு நம்ம வந்து சேர்க்கணும். மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நம்ம ஹாட் வாட்டர் வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லை ஏதாவது நம்ம சப்பாத்தி கட்டை இருக்கும்ல அது வச்சு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 கப்பு கூட தண்ணி சேர்க்குறேன். தண்ணி வந்து நல்லா சூடாக தான் இருக்கணும். இப்போது தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம இதை நல்லா ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறமாட்டு நம்ம கை வச்சு பசைஞ்சிடலாம். ஆற வைக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா மூடி போட்டு ஆற விட்டுருங்க. இல்லைன்னா இது ட்ரை ஆக பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இனிமேல் கை வச்சு நம்ம இடியப்ப மாவு இருக்கும்ல அந்த ஒரு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுக்க போகிறோம். அதே ஒரு பக்குவம் தாங்க. நம்ம இடியப்ப மாவு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் கொழுக்கட்டைகளுக்கும். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுங்க. கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இதில் எக்ஸ்ட்ராவாக இனிமேல் நெய்யோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நல்லா இந்த மாதிரி மாவு நல்லா பஞ்சு போல் வரணும். இப்போ நம்மளுக்கு வெளி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட தோல் எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியே வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை ஆற விட்டுருங்க. இந்த கடாயிலே 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா வந்து வறுங்க. ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பூர்ணம் வந்து நம்மளுக்கு இந்த கொழுக்கட்டை ஒரு 2லேருந்து 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதில் வந்து நாட்டு சர்க்கரை 3/4 கப்பு நம்ம வந்து சேர்க்கணும். நீங்கள் தேவைப்பட்டால் 1 கப் வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க வெல்லம் சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம். சுகரை பவுடர் பண்ணி கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ப்ரௌன் சுகர் கூட போடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கருப்பட்டி போடலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நிலக்கடலை வறுத்தெடுத்தோம்ல அதோட தோல் எல்லாம் இந்த மாதிரி நல்லா எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வரும். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்ச பொடியை கம்ப்ளீட்டாக அப்படியே நம்ம வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காய் வெல்லம் எல்லாம் போட்டு அதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான பூர்ணம் வந்து ரெடி ஆயிரும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சிம்பிளாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த நிலக்கடலையும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு சக்கரை கூட நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளாக பிடிச்சு மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும்போது அந்த டைமில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிச்ச அதே கையில் இந்த மாதிரி பூர்ணம் எடுக்கும்போது கொழுக்கட்டைகளில் வெளி மாவு வந்து கலர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணி மாற்றி வச்சுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி அச்சு இருக்கும்ல நம்ம அந்த அச்சில் எடுத்து உள்ளே வந்து கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே வச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் ரவுண்டாக கூட கொழுக்கட்டை பண்ணலாம். நம்ம நார்மலாக ரவுண்டாக நிறைய வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரவுண்டாக இதே மாதிரி எடுத்து உள்ள பூர்ணம் வச்சு மூடக்கூடியது. இது வந்து நம்ம அச்சில் பண்ணுறோம் அப்படிங்கிறனால ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு மாவு உள்ளே போட்டு டிப் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் நம்ம பூர்ணம் வச்சிடலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ அவ்வளோதான். இனிமேல் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய விதமான மோல்டு இருக்குது. நீங்கள் எதில் விருப்பப்பட்டாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வாழையில கூட நீங்கள் ஈஸியாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம்.
நம்ம வந்து கணேஷ் சதுர்த்திக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டோம். இனிமேல் ஸ்டீம் பண்ணிடலாம். இந்த மாதிரி இட்லி தட்டில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வச்சுட்டு மூடி போட்டு சரியாக 5லேருந்து 7 நிமிஷம் அவ்வளோதான் இது வேகிறதுக்கு டைம் ஆகும். அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். வெந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பஞ்சு போல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்ல ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி. இதை கணேஷ் சதுர்த்திக்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. குழந்தைங்க நார்மலாக வீட்டில் கேட்டாங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.